அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை உடன் இருப்பதாக. கழிந்த நாட்களில் வாசித்ததான வேத பகுதியை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வேத வசனத்தை வாசிக்கலாம். 31 அதனுடைய 2வது வேத வசனம். பட்டயத்துக்கு தப்பி நீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வேத வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:30. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசபாத்தினுடைய ராஜ்யபாரம் அமைதியாயிருக்க காரணம், கழிந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். புது வருஷ பழைய வருஷ ஆராதனையில கடைசி பகுதியிலே உங்களுக்கு நான் அதிலே ஒரு சில வார்த்தைகளை நினைப்பூட்டினேன். ஆனாலும் அந்த பகுதி நிறைவு பெறவில்லை. ஆகையால் அந்த பகுதியை, அந்த வேத வசனத்தை இந்த பகல் வேளையில உங்களோடு சில வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசபாத் அம்மோன் மோபாபு புத்திரரால் அவனுக்கு நெருக்கம் பிரச்சனை வந்த வேளை அவன் தெய்வ சமூகத்திலே அவன் எடுத்த யுத்தம் பண்ணாதபடி அவன் எடுத்த முதல் பிரயத்தனம், தேசத்து ஜனங்கள் எருசலேம் குடிகளுக்கு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வர செய்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில நமக்கு எதிரடையாய் வருகிற பிரச்சனைகள், எதிரடையாய் வருகிற போராட்டங்களில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள, பாதுகாப்பதற்கு, மிக மிக அதிகமாய் நமக்கு உபயோகப்படுவதற்கு என்ன காரணம்னு சொன்னா, ஒன்று, ஒரு மனதோடு கூடிய உபவாச ஜெபம் நம்ம குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எந்த குடும்பத்துல வாழ்க்கையில வளரக்கூடாதபடி நலிவு அடைந்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியத்துல தோல்வி ஒன்றின் பின் ஒன்றாய் வாழ்க்கையில தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம், இந்த வருஷத்துல இந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு மனதோடு உபவாசமும் ஜெபமும் ஆராதனையும் தெய்வ காரியத்தில் நீங்க உங்க வாழ்க்கைய ஒன்று சரிவர சீர்திருத்துவீர்களானால் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. ஒரு இடத்துல கூட தோல்வியை என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள் என்பதை வேதத்தில இருந்து உங்களுக்கு தெளிவாய் எடுத்து சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே சொல்லி இருக்கிறது, வாசிக்கலாமே. அதனுடைய 13வது வேத வசனம், ஏற்கனவே கழிந்த நாட்களில் வாசித்த வார்த்தை. வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகள் அவர்கள் பெண் ஜாதிகள் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். பைபிள் சொல்லுகிறது அவர்கள் குமாரர். அப்போ ஒரு குடும்பமானால் அவர்கள் பிள்ளைகள் தெய்வ சமூகத்துல வந்து நிற்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு அம்மா அப்பா வருவாங்க, பிள்ளைகள் வருவது அது ஒரு சமயம் அவங்க வச்சிருப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் அம்மா அப்பா போக்கு முன்ன பிள்ளைகள் முந்துவாங்க. ஆனா சர்ச்சுக்கு வர அம்மா அப்பா வந்து ஆராதனை பாதி ஆனாலும் பிள்ளைகளை காணாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிள்ளைகள் வர இன்னைக்கு நான் கவனிச்சேன், 8:40 8:45 9:15 தாண்டி வர்றாங்க ஒன்னொன்னா. பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன்,
நீங்க எப்படி அந்த இடத்த நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியமானா எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? உங்க வீட்டுல நீங்க 8 மணிக்கு எனக்கு டைம் தர்றீங்க, இல்லைன்னா 10 மணிக்கு நீங்க சமயம் தர்றீங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க 10 மணிக்கு வரணும், ஜபத்துக்கு வரணும்னு சொல்லி, நான் தள்ளிக்க உந்திக்கான்னு சொல்லி ஒரு 11 மணி ஆம்ப வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க உணர்ச்சி எப்படி ஆயிருக்கும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அந்த 15 மினிட் தாண்டி எனக்கு குடும்பம் வருது, தள்ளி தள்ளி எப்படி இருக்கும்? ஒரு கலனி முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு என் பிள்ளைகள் ஒன்னொன்னா வருது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ளுவீங்களா? சர்ச்சில் நீங்க இப்படி வந்தா தெய்வம் ஏற்றுக்கொள்வாரா? நீங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு நேரே சொன்னீங்க, சிலர் தலை ஆட்டுனீங்க, அப்ப தெய்வம் ஏற்றுக்கொள்வாரா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 8 மணி ஆராதனை. 8 மணின்னா 8 மணி தான். யாரு வந்தாலும் போனாலும் 8:05, 8:07, 8:10 வரை ஆகும். இனி 8 மணின்னா 8 மணி தான். பாட்டுக்காரன் வந்தாலும் வரலைங்க, நான் பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, டைம் கரெக்ட் பண்ணும், சமயத்தை கரெக்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்ட் பண்ண வேண்டிய கரெக்ட் பண்ணுவோம், தெய்வம் உங்களுக்கு அதுக்கு முன்னே அவருக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி வைப்பாரு. அல்லேலூயா. நம்ம வலியும்போம் தெய்வம் பின்ன தெய்வம் வலிச்ச ஆரம்பிச்சா பின்ன நம்மளால தாங்க முடியாது. ஆண்டவர் வலிக்க ஆரம்பிச்சா பின்ன அங்க தாங்க முடியாது. எவ்வளவு படிப்பை வச்சோ, பணத்தை வச்சோ, அந்தஸ்தை வச்சோ, குடும்பத்தை வச்சோ, கோத்திரத்தை வச்சோ, எந்த வில்லனை வச்சு சரி பண்ண பார்த்தாலும் அங்க குறை இருந்துட்டே இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அதுல சொல்லுது பாருங்க அந்த வசனம், யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகள், அனைவரும் எல்லாம் சேர்ந்து வருது. அவர்கள் குழந்தைகளும், குழந்தைகள். ஃபர்ஸ்ட் யார் வந்தது? குழந்தைகள் வந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், நல்ல இடம் கொடுங்கள் சொன்னார். இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தடை பண்ணுனாங்க. இயேசு அதை கண்டு கோவப்பட்டாரு. ஏய், பிள்ளைகளை தடுக்காத, பிள்ளைகள் என்னிடத்துல வர நீ தடுக்காத. அப்ப பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் விட பழகணும். நம்ம 7:30 ஸ்தோத்திர ஜெபம் ஆரம்பிக்கும். 7:30 நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முழங்கால நிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வந்துட்டு இருந்தாங்க நேரமே, இப்ப தள்ளி தள்ளி தள்ளி, ஆமா எப்படி வித்தியாசமா போகுது. இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளில் உன்னதை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். என்ன காரியத்துக்கு எல்லாம் என்னென்ன காரியத்துக்கு கிரயம் செலுத்தி சமயம் நம்ம ஒழுங்குபடுத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை முடியக்கு முன்ன எந்த ஒரு புரோகிராமும் வைக்காதீங்க விசுவாசிகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 12 மணிக்கு மேல், 12 மணி 11 மணி ஆராதனை ஆனாலும் 1 மணி நேரம் கூட மாற்றி வைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இந்த காரியத்துல நம்ம இந்த ஆண்டுல இருந்து கொஞ்சம் சில சீர்திருத்தங்கள் ஆரம்பத்தில் வரட்டும். அதுல சொல்லுகிறது, யூதா புத்திரர் அனைவரும் தங்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகள். பிள்ளைகள் வந்தா அடுத்து யாரு வரணுமா? அம்மாமாரு, சகோதரிமார் வர்க்கம். அதனால சகோதரிமார் வரண்டானல்ல, அடுத்து குமாரர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு அவர்கள் கூடி தெய்வ சமூகத்தில் வந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு விரோதமா எதிரி யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணி நிற்கிறான். குடும்பத்துக்கு விரோதமா எதிரி சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் கடலுக்கு அக்கறையில யுத்தத்திற்கு கூடி நிற்கிறான்.
இதுவனுடைய காதுக்கு வருகிறது. உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கிறான். டேய், நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சேரணும். அடிப்பதற்கல்ல, வாக்குவாதம் பண்ண அல்ல, பிரச்சனைக்கு போவதற்கல்ல, தெய்வ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு ஒருமனப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு முன்ன இந்த வருஷத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபத்துல அதை ஹேண்டில் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஜெயமா முடியும். அல்லேலூயா. முழங்கால் ஊன்றுங்க. ஒரு மனதோடு ஒற்றுமையோடு வீட்டுக்குள்ள ஜெபிங்க. ஒற்றுமையோடு ஆலயத்துல ஜெபிங்க. ஒற்றுமையோடு தெய்வ சமூகத்துல காத்திருங்க. தோல்வியை காண மாட்டீங்க, ஜெயத்தை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன், அதுல 6 தலைமுறைக்கு பேரை சொல்லி 7ஆம் தலைமுறையில உள்ளவன பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியானா நம்ம கண்ணு மூடினாலும், நம்ம இறந்து போனாலும், நம்ம பிள்ளைகளுக்கு மேல கரிசனை உள்ளவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. 7 தலைமுறை, 7ஆம் தலைமுறை ஏனோக்குன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதுல இங்க சொல்லி இருக்கு 6 பேருடைய பேரை சொல்லிட்டு 7ஆவது ஒருவனான ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் தேவ ஆவி வந்த வேளை தேவ ஆலோசனை அவன் சொல்ல ஆரம்பிச்சான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல 15ஆம் வசனம் லாஸ்ட் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த வசனம் வர நான் உங்களுக்கு பழைய வருஷம் லாஸ்ட்ல இந்த வார்த்தை வரை உங்களுக்கு சொல்லி நான் அதை நிறுத்தினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து அதிலே சொல்லுகிறது 17 முதல் வாசிங்க. நீங்கள் யுத்தத்தை பண்ணுவீர்கள், நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தாங்கள? ஆண்டவருக்கு முன்ன எந்த குடும்பம், எந்த ஆத்துமா வசனத்துக்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கீழே விழுகிறது போல நடிக்கிறதல்ல, கீழே விழுங்கிறார்களோ அவர்களை என் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யோசபாத்துக்கு படைபலம் உண்டு, பணபலம் உண்டு, யுத்தத்துக்குரிய சகலமும் அவனுக்கு பின்னணியத்தில் உண்டு. ஆனால் அவன் யுத்தத்திற்கு, சங்கீதக்காரன் சொன்னான், என்னுடைய கைகளை, என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு படிப்பித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போ யோசபாத்து யுத்தத்துக்கு போகாம அவன் என்ன செய்தான் தெரியுமா? உபவாச ஜபத்தை கூறுவித்தான். தெய்வ சமூகத்துல வாழ்க்கைக்கு பின்னால பிரச்சனை வரும் என்பதை அறியும் போது ஒரு விசுவாச குடும்பம் எடுக்க வேண்டிய 1வது ஆயுதம் என்னவென்று சொன்னா, ஆண்டவரே, என்னால இவர்களோடு பிரச்சனைக்கு போக முடியாது, வாக்குவாதம் பண்ண முடியாது. ஒருவேளை வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கலாம், ஒருவேளை கைபலத்துல ஜெயிக்கலாம். விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனைக்கு போய் முடிவு காணக்கூடாது, முழங்காலினால் முடிவை கண்டுகொள்ள வேண்டும்.
கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வருஷத்துல நான் உங்களுக்கு நேரே தெளிவா சொல்றேன். ஒரு காவல்துறை பிரச்சனை வரும்போ காவல்துறைக்கு போகிறது தவறல்ல. ஒரு பிரச்சனை வரும்போ நீதிமன்றத்துக்கு போவது தவறு அல்ல. ஆனா அங்க கிடைக்காத நியாயம் தெய்வ சமூகத்துல இருந்து கிடைக்கும். அல்லேலூயா. காவல்துறையில கிடைக்காத நீதியும் நியாயமும், நீதிமன்றத்துல கிடைக்காத நீதியும் நியாயமும் கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு வரும். ஆகையினால நம்முடைய பிரச்சனைகளுக்கு காவல்துறைய அணுகி அவங்க பக்கத்துல போய் 10 தடவை நம்ம அங்க இங்கேயும் போட்டு நடக்க வைப்பாங்க. நீதிமன்றத்திலையும் நீதி எல்லாம் தலைகீழாய் மாற்றப்படுகிற காலத்துல இருக்கிறோம். ஆரம்பத்துல எங்கேயும் போகாம தெய்வ பயத்தோடு தெய்வ சமூகத்துல முழங்கால் படி போட்டு தரித்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தா இந்த யுத்தம் இது உங்களுக்குரியதல்ல, கர்த்தருடைய கை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த காலை வேளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கைக்கு முன்பதாய், குடும்பத்துக்கு முன்பதாய், வருஷங்களாய், மாதங்களாய், ஆண்டுகளாய் உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிற வல்லமைகளிலிருந்து ஜெயிப்பதற்கு ஒரே ஒன்றுதான் தேவை. பெற்றோரும் பிள்ளைகளும் ஒரு மனதோடு தெய்வ சமூகத்துல நெடும்பாடாய் விழுந்து முழங்கால் படி போட்டு தரித்திருந்து ஜெபிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த வீடு ஜெயிக்கிற வீடாய் இருக்கும். அவர்கள் தெய்வ சப்தம் பரிசுத்த ஆவி பேசினதும் உடனதானே அவன் தலை குனிந்து ஒப்பு கொடுத்தான. ராஜா 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 இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு மாசம் சம்பளம் கிட்டுனா அவங்கள பிடிக்கணும், அடக்கணும்னா காண்டாமிருகத்தை அடக்கலாம், அவங்கள அடக்க முடியாது. அல்லேலூயா. அது 50,000 ஆனா இன்னும் அதுக்கு மேல, இனி 1,00,000 ஆனா இனி அதுக்கு மேல, இன்னும் அதுக்கு மேல சம்பளம் பெருகி கொஞ்சம் மேல போயிட்டாங்களா பின்ன நம்ம அவங்க முன்ன அவங்கள காணும்போ பணியணும், அவங்கள காணும்போ நம்ம தாழணும், அவங்கள காணும்போ நம்ம இன்னும் அவங்கள காலு பிடிக்கணும் ஒரு காரியத்துக்கு. ஒருத்தனும் உங்களை காலு பிடிக்க இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு பயந்து வசனத்தை கடைபிடிச்சு நீ கிருபையில நிலை திருப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிற குடும்பம் இந்த வருஷத்துல தலை நிமிர்ந்து நிற்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய தெய்வ சப்தத்திற்கு அது சபை ஊழியக்காரன் பேசினாலும் சரி, இனி வருகிற இனியொரு ஊழியக்காரன் பேசினாலும் சரி, இல்ல வசனம் வாசிக்கும் போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு உணர்த்துதலை கொடுத்தாலும் சரி, வசனத்துக்கு எந்த ஆத்துமா அடி பணிகிறதோ, கீழ்படுகிறதோ, கட்டுப்படுகிறதோ, யாரு தலை குனிஞ்சு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை விழுந்து போக என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கு, வாசிங்க. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். தரை மட்டும்னா முகம் தரையில படுற மாதிரி அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தான். ராஜாக்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. தெய்வ சப்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களை என் கர்த்தர் தோல்வியடைய விடவே இல்லை. அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை, தெய்வ சப்தத்தை கனம் பண்ணினா, வசனத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, நீங்க ஒரு நாளும் விழுந்து போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. மற்றவங்க சொல்ற மாதிரி நமக்கு பெருசா சொல்ல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு இடத்துல கூட காயப்படுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். காயப்படுவதற்கு அடுத்தவன் காரணம் இல்லாம சீன்னு சொன்னா அந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். ஆனா நம்ம கிட்ட காரணம் இருந்து எவன் என்ன எப்படி நம்மளை போட்டு பந்தடிச்சாலும் அந்த விஷயத்துல கர்த்தர் அதுக்கு பரிகாரியா வரவும் மாட்டாரு. அல்லேலூயா. தவறு இருந்து ஒரு மனுஷன் பந்தடிச்சா நம்ம அழுதுட்டு காரியம் இல்ல. தவறு இல்லாம ஒருத்தன் பந்தாடுனா தெய்வம் அவனை திருப்பி பந்தாடுவாரு. அல்லேலூயா. ஆமா,
நம்ம தப்ப வச்சுட்டு நம்ம இவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான், அதுக்கு நம்மவே ரோட போட்டு கொடுத்து வண்டி ஓட்டுடான்னு சொல்லிட்டு நம்ம இனி அழுகிறதுல விசேஷம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அதுல சொல்லுது, அவன் முகங்குனிந்து, வாசிங்க கண்டினியூ. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். யுத்தத்துக்கு அவன் ஆயத்தமாய் வந்துட்டே இருக்கான். இவங்க தாழ விழுந்து தெய்வ சமூகத்துல பணிவோடு பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள்னு பைபிள் சொல்லுது. அதே போல பணிந்து இருக்கிறதான வேளையில சிலர் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? கர்த்தரை மகா சத்தத்தோடு துதிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த வசனம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ராஜா யாருக்கு நேரா ஜனத்தை நடத்தினான்? யாருக்கு நேராய் நடத்தினான்? பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட தெய்வ சத்தத்திற்கு ராஜா கட்டுப்பட்டான். ராஜாவினுடைய ஆளுகையில் உள்ளவர்கள் கட்டுப்பட்டார்கள். ராஜா சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவரை நம்பக்கூடிய அளவிலே கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க ஜனத்தை நடத்துகிறான். நீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும், ஆஸ்தி இருந்தாலும், தொழில் இருந்தாலும், நன்மைகள் இருந்தாலும், கர்த்தரை நம்பக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சில குடும்பங்கள் வளரும்போ நம்பிக்கை வேலைக்கு மேல, பணத்துக்கு மேல, அடுத்து திட்டமிடுவதில் ஜெபம் இருக்காது, ஆராதனை இருக்காது, கர்த்தரே இருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்துல எல்லாம் திட்டமிடுவதற்கு முன்னால இருதயம் படபடா அடிச்சுட்டே இருக்கும். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சில் சொல்லுவாங்க, ஜெபிக்க சொல்லி அவங்க இருதயத்துல தென்படுகிற சிலரிடத்துல சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணணும்னா இருந்தாலும் ஜெபம், படுத்தாலும் ஜெபம், தூங்கினாலும் ஜெபம், எப்போதும் ஜெபம் என்கிற ஜீவனாடி அடித்து கொண்டே இருக்கும். ஆனா காலப்போக்கு கொஞ்ச நாள் தாண்டி அந்த நிலைமைய, இந்த இருதய துடிப்பும் அந்த ஏக்கத்தையும் கர்த்தர் பார்த்து அந்த வாழ்க்கைக்கு சில இரக்கம் செய்து, சில நன்மை செய்து, சில ஆசீர்வாதங்களை செய்து ஒரு ஸ்டெப் வளர ஆரம்பிச்சா அடுத்து பின்ன இனி இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். அங்க ஜெபம் இருக்காது, ஆராதனை இருக்காது, திட்டமிடுதல் இருக்காது. ஆனா செய்து முடிச்ச பிறகு லாஸ்ட்ல துக்கத்தோட வந்து நிற்பாங்க. கைகளை உயர்த்தி தூங்குகிறவங்க அல்லேலூயா விழிப்புணர்வோட இருக்கிறீங்க. ஆனாலும் சிலர் கண்ணு கறங்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிங்க, இன்று இந்த காலை வேளை திட்டமிடுதல். வீட்டுல திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்யணும். சர்ச்சா நான் என்ன செய்யறோம், எதை செய்யறோம்னு முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றேன். எதுக்கு தெரியுமா? விசுவாசிகள் அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும், சபை அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். நம்ம இதுவரை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கு பாருங்க, வாசிங்க. எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதித்தார்கள். ஆயுதம் அணிஞ்சிட்டு வாரான் எதிரி, இவன் துதிச்சுட்டே இருக்கான்.
Praise the Lord. இவன் என்ன பட்டயம் எடுக்கட்டு, என்ன பேசட்டு, நீ ஆண்டவரை மாத்திரம் உயர்த்திட்டு இருந்தா போதும். Praise the Lord. ஆயுதம் அணிந்தவன். நான் அந்த பகுதியை வாசிக்கும் போது கொஞ்சம் நிதானமா யோசிச்சேன். எதிரி வெட்டு கத்தி எடுத்துட்டு வரான் ஐயா, இவன் சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிட்டே இருக்கான். Praise the Lord. எதிரி துப்பாக்கி எடுத்துட்டு வாரான் சுடுவதற்கு, இவன் கண்ணை மூடிட்டு முழங்கால நின்று சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கான். Praise the Lord. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை வந்தான். இவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தரை நோக்கி அபயமிட்டாங்க. அபயமிட்டார்கள் என்கிற பதம் இல்லை, அவங்க சங்கீதக்காரன்னா பாட்டுக்காரங்களை வச்சு பாட்டும் ஆராதனையும் துதியும் அங்க ஒரு ஆராதனை வெளிப்பட்ட வேளையில இவங்களுக்கு எதிராய் கூடுனதான அம்மோன் மோபாபு புத்திரருக்குள்ளால பைபிள் சொல்லுது, ஒருவனுடைய கை ஒருவனுக்கு விரோதமாய் அங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. இதுவரை ரெண்டு கையும் பிடிச்சு அவனை தீர்த்து கட்டணும்னு வந்தவன் இப்ப கைய விட்டுட்டு அவங்களுக்குள்ளே மூர்க்க குணம் உண்டானது. அவங்க மாறி மாறி என்ன செய்தாங்க? அவங்க ஒருவருக்குள் ஒருவர் அடிச்சு கீழே விழுந்தாங்க. Praise the Lord. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நமக்கு தெய்வம் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். Praise the Lord. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நம்ம தெய்வ பயத்தோட நம்ம காரியத்தை நேர்த்தியா செய்துட்டு போனா நமக்கு விரோதமா எந்த எந்த வில்லன் மந்திரவாதி என்னத்தான் பண்ணினாலும் ஒன்னும் பலிக்க போறதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம தெய்வ சமூகத்துல இருக்காம நம்ம தாந்தோன்யமா படம் விட்டு ஓட்டியாண்டு நடந்தா ஒரு சருகு அசஞ்சா போதும் நம்ம இருதயம் ஆடி போகும். Praise the Lord. மற்றது உலகமே மறைஞ்சு வந்தாலும் தெய்வ கராங்க நின்று கிரியை செய்கிறத உணர முடியும். Praise the Lord. எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த யோசபாத்தினுடைய காலத்துல அவங்க செய்தது போல இந்த நாட்களில் நான் தெய்வ சமூகத்துல நிலைச்சிருக்கணும், ஆண்டவரை கிருபையில நிலைச்சிருக்கணும், வசனத்துல நிலைச்சிருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆனா இதெல்லாம் எதிரிகள் அவனுக்கு விரோதமாய் வந்த வேலை தான் சொல்லி சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். எதிரிகள் பிரச்சனை பண்ணி அவன் இதெல்லாம் பண்ணின வேலை ஆண்டவரை சார்ந்து நின்றான், ஜெயம் பெற்றான். Praise the Lord. இவங்க யுத்தத்துக்கு வந்தவங்களை காணலையேன்னு சொல்லி அங்க போய் பார்த்தா எல்லாவனும் செத்து கிடக்கான் தரையில. கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டா ஒரு பய தலை முக மாட்டான். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கிரியை வெளிப்பட நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம ஆராதனை சமயம் தான் ஆரங்கில் ஒண்ணு கூப்பிட்டாங்களா இன்னும் வல்லான்னு போவாங்க, அண்ணன் பின்ன அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேலைக்கு போக்கு ரெடி ஆகி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போ அதுவரை போவான் இல்லையா, யாரெങ്കിലും கூப்பிட்டா போயலாம்? யாராவது போவீங்களா? ஸ்கூலுக்கு போக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் ஒரு காரியம் நம்ம என்ன சொல்லுவோம், போயிட்டு வந்த அடுத்த காரியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்கூலுக்கு போக்கு கௌரவம் உண்டு, வேலைக்கு போக்கு கௌரவம் உண்டு, சர்ச்சுக்கு வாரம் இல்லை அடுத்த வாரம் பார்க்கல. இந்த ஜோலிகளை எல்லாம் நிறுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆனா இவனுக்கு ஆண்டவர் இவனுக்கு இறங்கி இவன் அடித்தட்டுல கிடந்த இவன் எப்ப ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவிக்கும் வசனத்துக்கும் கட்டுப்பட்டு போகுதோ அதுவரை அந்த குடும்பம் அலங்காரமா இருக்கும். ஆமென். அதுவரை அது சின்ன குடும்பம், பெரிய குடும்பம், வருமானம் உள்ள குடும்பம், வருமானம் இல்லாத குடும்பம், வீடு உள்ள குடும்பம், வீடு இல்லாத குடும்பம், படிச்ச குடும்பம், படிக்காத குடும்பம், அப்படி ஒண்ணும் கிடையாது. எந்த குடும்பம் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் கட்டுப்படுதோ அந்த குடும்பம் விழுந்து போக என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவனுக்கு சுபாவம் என்ன செய்து மாறுச்சு. வாசிங்க அந்த அதிகாரத்துல அதனுடைய 35 முதல்.
அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்தவனானான். ஃபர்ஸ்ட் தெய்வ சத்தம் கேட்ட வேளை கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை தேடினான். எல்லாம் கிடைச்ச பிறகு பொல்லாப்பு பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மராசே ஊரானாகிய தோதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நிமிர்ந்து உட்காருங்க பாப்போம். ஆதி கால விசுவாச ஜீவிதத்திற்கும் சாப்பாடு இல்ல, வீடு இல்ல, வஸ்து இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு இருந்த ஜெப ஜீவியத்திற்கும் இன்னைக்கு எல்லாம் இருக்கிற இன்னைக்கு உள்ள ஜெப ஜீவியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அண்ணன் ஒண்ணும் வேண்டாம், ஜெபமும் ஆராதனை மட்டும் போதும். வேலை இல்லைன்னால கூட அன்னைக்கு அடங்கி கடந்தாங்க. இதெல்லாம் கிடைச்ச பிறகு தோழாமை பண்ண ஆகாத கூட்டுக்கட்டு, ஆகாத தொடர்புகள். இந்த யோசபாத்து அகசியாவோட என்ன செய்தானா, தோழாமை பண்ணி பொல்லாப்பு செய்கிற அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான ஃபர்ஸ்ட் தெய்வ பயத்துல நின்னவன் இப்ப எங்க போய் நிக்கான்? இப்ப எங்க போய் நிக்கான் சொல்லுங்க? எங்க போய் நிக்கான்? பொல்லாப்பு செய்கிறவனோட போய் நிக்கான். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் சத்தியத்துக்கு நல்ல விலை கொடுத்து நின்னோம், விசுவாச ஜீவிதத்துக்கு விலை கொடுத்து நின்னோம். அவன் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இப்ப அப்படி அல்ல. இனி அவனை விட்டா அவன் எப்படி அவனை விட முடியும்? அவனை எப்படி அவனே கூட ஐக்கியம் இல்லாம இருக்க முடியும்? என காரியத்துக்கு அவன் இல்ல வேணும், அவன் இல்ல வேணும். பொல்லாப்பு செய்கிறவன் ஆகிய நல்லவனே கூட கூடனாலும் குழப்பம் இல்லை. இன்னும் சிலருடைய கூட்டம் பொல்லாப்பு செய்கிற, தெய்வ துரோகம் பண்ணுகிற, தெய்வீகத்திற்கு விரோதம் உண்டாக்குகிற சிலர் போய் நிக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அதுல சொல்லுது, அவனுக்கு விரோதமாய் அன்னைக்கு தெய்வ சப்தம் வந்து கர்த்தர் உனக்கு உத்தம் பண்ணுவார். இப்ப தெய்வ சப்தம் வருது, அவனுக்கு விரோதமா வருது. நம்ம எங்க இடகிறோமோ அப்ப தெய்வ சப்தம் நமக்கு விரோதமாய் வரும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எங்க பின்மாறுகிறோமோ எதுக்கு தெரியுமா? அதுல இருந்து திரும்பி வர விரோதமாய் வரும். உடனே சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு இப்ப வர கொழுப்பு வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாரு, இப்ப எப்பவும் குத்தி 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 பேசுறாரு. தெய்வம் சப்தம் தந்தா பேசுவேன், எங்கேயும் பேசுவேன். இதுவரை பேச ஒழிக்கல, இன்னும் ஒழிக்க கூடாது என்பதுதான் கர்த்தருடைய நாமத்தில் உள்ள வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போன வாரம் பேசினாரு, கொஞ்சம் கட்டியா தான் இருந்து. இந்த வாரம் பேசுறாரு, அடுத்த வாரம் பேசுவாரு. நான் இப்படித்தான் இருப்பேன். நீ திரும்புகிறது வரை தெய்வ சத்தம் யாரை கொண்டு பேசினாலும் விரோதமா தான் வந்துட்டு இருக்கும். ஆமென். சொல்லுது பாருங்க, வாசிங்க அந்த வசனம். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்தவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழனம் பண்ணினான். தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தெதாவாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லி நீர்
அகசியாவோடே கூடிக்கொண்டபடியால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். கர்த்தர் உம்முடைய கிரியைகளை, கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சுகமா உறங்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவனுடைய கிரியையை முறித்து போட்டார். வச்சு காண மாட்டாரு சிலத. எத்தனை லட்சம் உனக்கு நஷ்டம் வருதுன்னல்ல, நீ கர்த்தர்ல நிக்கணும் என்பது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. நீ வசனத்துல நிக்கணும், உங்க குடும்பம் வசனத்துல நிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. உங்களுக்கு என்ன நாசம் வருது நஷ்டம் வருது அவருக்கு விஷயம் இல்ல. நீ பாதாளத்துக்கு போக கூடாது, அதுதான் அவருடைய விஷயம். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் கண்ணடைச்சிட்டு இருந்தேன்னா நீ உன் விருப்பத்துக்கே போயிட்டு இருப்ப. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் பெற்றோருக்கு லட்சியை உண்டாக்கும். உன் விருப்பத்துக்கு விட்டா பின் ஆண்டவர் எதுக்கு இருக்கிறார் ஐயா? ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு விரோதமாய் அங்க பாட்டும் ஆராதனையும் பண்ணும்போ, நல்லா கவனிங்க, வித்தியாசத்தை புரியணும். பாட்டும் ஆராதனையும் பண்ணும்போ தேவ ஆவி இறங்கினார் வார்த்தை வந்தது. அந்த பதத்தை ரெண்டும் ஒரே அதிகாரத்துல தான் இருக்கு. தேவ ஆவி இறங்கினார், பரிசுத்த ஆவியானவர் பேசினாரு. இவனுக்கு ஆறுதல் உண்டாச்சு, குனிஞ்சு முகங்குப்புற விழுந்தான், மற்றவங்களையும் கர்த்தரோடு இணைத்தான். இப்போ தப்பு பண்ணுகிற, பொல்லாப்பு செய்கிற, தெய்வத்துவம் இல்லாத மனுஷனோடு இவன் போய் ஒட்டி கொள்ளுகிறான். தெய்வத்துவம் இல்லாத அண்ணன் தம்பி உங்க வீட்டுல வச்சு விடணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அண்ணனை வெறுக்கணும், தம்பியை வெறுக்கணும், அம்மா அப்பாவை வெறுக்கணும்னு நான் சொல்லல. ஆனா இந்த தெய்வீக லைனுக்கு கிராஸ் போட்டா நீ அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி உன்னை காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் அவங்கள விரோதிக்கவும் சண்டை பிடிக்கவும் வேண்டாம். நம்ம கொஞ்சம் விலகி போலாமே. அவங்க இடது பக்கம் போட்டு நம்ம வலது பக்கமா கொஞ்சம் ஒதுங்குவோம். பிரைஸ் தி லார்ட். சிலர் நினைப்பாங்க, இப்போ அவங்களோட கொஞ்சம் ஐக்கியமா இருந்தா நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஓரோன்னு அங்கங்கே முறிச்சு 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 விடுவாரு கர்த்தர். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவனுடைய கிரியைகளை கர்த்தர் முறித்து போட்டார். வாசிக்கிங்களா? கிரியைகளை கப்பல் செய்ய போனானா, கப்பல் செய்ய போனா, கப்பலும் செய்தான். சொல்றான், எலியாசார் யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி நீ ரகசியாவோட கூட்டம் கூடினபடியால் ஏன் சிலருடைய கிரியைகளை கர்த்தர் முறிக்கிறார். உன்னுடைய தொடர்பு தேவையில்லாத இடத்துல இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில அந்த தொடர்பை நீ கர்த்தர் முறைக்க முன்ன நீயே விட்டுட்டு வந்தேன்னா கர்த்தருடைய கை உனக்கு அனுகூலமாயிருக்கும். அல்லேலூயா. இல்ல யாருக்கும் தெரியாம நான் இப்படியே போனேன்னு சொன்னா நீ என்ன செய்தாலும் கர்த்தர் முறிச்சு முறிச்சு விட்டுட்டே இருப்பாரு. நீ உன்னுடைய வருஷங்கள், உன்னுடைய நாட்கள், உன்னுடைய ஆயுசின் காலங்கள் விருத்தமாய் போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு வந்த தெய்வ சப்தம் ஆவி வந்து அவன் சொன்னான். அப்படின்னா அந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தோட சொன்னான். இவனும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். ரெண்டாமது ஆவி வந்துன்னு ஒண்ணு சொல்லல, விரோதமாய் டைரக்ட், நேருக்கு நேர். அந்த ரெண்டு பதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆவி வருமா அந்த ஒரு பாட்டு ஆராதனை சந்தோஷத்தோடு அது வரும்போ நமக்கும் சந்தோஷம், கேட்கறவங்களுக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. இப்ப நேரே விரோதமாய் விரோதியா வர்றாரு. வரும்ப இதுதான் நமக்கு காயம். இதுதான் நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு காயம் உண்டாகும். என்ன அன்னைக்கெல்லாம் எப்படி எவ்வளவு கிருபையா நல்லா இருந்து அன்னைக்கு நீங்க கேட்ட உடனே தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப இருதயத்தை கடினப்படுத்தி எங்கேயோ சில ஜாயிண்ட், சில ஐக்கியங்களை வச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுல அவனுடைய அகசியாவோடு கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல் உடைஞ்சு போயிற்று. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு நஷ்டம்,
எவ்வளவு நாசம், எவ்வளவு பின்னணியும். ஒரே வார்த்தையில கப்பல் உடைஞ்சு, இந்த கப்பலை கிட்ட எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆகியிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த தீர்க்க தரிசனம் தேடி வந்த உடனே, அகஸ்தியாவே உனக்கு எனக்கு ஒத்து போவாது, நீ உன் காரியத்தை பாரு, நான் என் காரியத்தை பார்க்கிறேன் விலகி இருந்தா இவன் பொல்லாப்பு செய்கிறவனோடே இணைந்தான். கர்த்தர் நம்ம உயர்த்தும் போ, கர்த்தர் நம்மை கனம் பண்ண போ, பொல்லாத எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. பிரைசலான். நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு வாசிச்சுட்டு என் வார்த்தையை சுருக்குகிறேன். அப்போ இன்றைக்குள்ள செய்தி அந்த பகுதி நிறைவேறும். சில நாட்களா தொடங்கி அதை முடிக்க முடியல. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28 முதல் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25 முதலே வாசிங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் கொழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். கைகளை உயர்த்தி. சாப்பிடுவது தப்பு அல்ல. வேலை செய்து 616ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டுல 616ஆம் பக்கம், சிலர் எடுக்கல. கவனிங்க. பெரிய அரணான பட்டணங்கள். நம்ம வேலை செய்வது தப்பல்ல, பணம் சம்பாத்தியம் செய்வது தப்பல்ல, வளருவது தப்பல்ல, பெரிய வீடு வைப்பது தப்பல்ல, கிணறு வெட்டியது தப்பு அல்ல, திராட்சை தோட்டம் நாட்டுவது தப்பல்ல. அதுல சொல்லி இருக்கு, ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி நல்லா சாப்பிடுவது தப்பல்ல, நல்ல கொழுப்பு யார எதுவும் தப்பு இல்லை. செல்வமாய் வாழ்ந்ததும் தப்பு இல்லை. காரணம் ஒரு காலத்துல பாடுபட்டோம், கர்த்தர் நம்மை கனம் பண்ணினார். ஆமென். கைகளை தூக்கி சொல்லுங்க. ஒரு காலத்துல பாடுபட்டோம். போன டிசம்பர்ல போன வாரத்துல முந்தின வாரம் நினைக்கிறேன், ஒரு வீட்டுல பிரேயருக்கு போன வேலை, பிரேயருக்கு போயிட்டு வெளியே இறங்கி வருமோ என்னுடைய மகனுடைய உச்சி தலை ஒரு கட்டளையில இடிச்சு. ஒரு வீட்டுல பிரேயருக்கு போயிட்டு வெளியே வரும்போ அப்ப அந்த வீட்டுல உள்ள பிள்ளைகள் சொன்னாங்க, கொஞ்சம் கவனம். அப்போ நான் அவங்களோட சொன்னேன், காட்டுக்கடை தேசத்துல இந்த கிராமத்துல ஊழியத்துக்கு வரும்போ ஏறக்குறை எல்லா வீடுகளிலையும், குறிப்பிட்ட சில வீடுகள் தவிர்த்து எல்லா வீடுகளையும் போவோம், விசிட்டிங் போவோம். வாரத்துக்கு 5-6 இடி என்ன செய்யும் தலையில கிடைக்கும். அந்த நிலைமைகள் எல்லாம் மாறுச்சு. நிலைமைகளை மாற்றினாரு. கை உயர்த்தி அல்லேலியா சொல்ல முடியாது, மேல கூரையில கை தட்டும். பிரைஸ் தி லார்ட். பயந்து தான் கை உயர்த்தணும். மேல உயர்த்தினா பேனை தட்டும். இல்லைன்னா அவ்வளவு நெருக்கத்துல இருந்து சூடு, கடுமையான சூடு. எனக்கு அது விஷயம் இல்லை, சூடு விஷயம் கிடையாது. ஆனா அந்த நிலையெல்லாம் மாறி ஏறக்குறைய 95% பார்ட்டிகளும் வீடு வச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இனி ஒரு 3, 4, 5, ஒரு 10 வீடுகளுக்குள்ளதான் சின்ன சின்ன வீடுகள், பழைய வீடுகள். இது எல்லாரும் ஒரு மாடி 2 மாடி, 2 மாடிக்கு மேலையும். சரி, உங்க திராணிக்கு ஏற்றபடி போடுங்க. அதுக்கு கர்த்தர் தடை இல்லை. ஆண்டவர் நமக்கு தடை போடவே இல்லை. செல்வமாய் வாழ்ந்தார்கள், கொழுத்து இருந்தாங்க. இது ஒன்னும் தப்பு இல்லை. அடுத்து சொல்லதாக்கும் வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இன்னும் இருக்கிற நிலை. அடுத்து வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி
உமக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை வேத வசனத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு புறம்பே எறிந்து விட்டு. தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அடுத்து சொல்லுது, வாசிங்க. தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் ஊட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற நல்ல சௌரியம் வந்து, நல்ல நன்மை வந்து, தம்பிமாரே தங்கச்சிமாரே, உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது ஆண்டவருடைய பலமுள்ள கையில அடங்கி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வேலைகள் சிலருக்கு கிடைச்சு இனி சிலருக்கு கிடைக்க வேண்டியது உண்டு. ஜெபிக்கிறோம், கர்த்தர் தருவார். தரமாட்டாருன்னு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனா உங்களை உயர்த்தும் போது நீங்க என்ன செய்யணும்? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலமுள்ள கையிலே அடங்கி இருக்க வேண்டும். செல்வமாய் வாழ்ந்தாங்க. அந்த வசனத்தை நீங்க வர்ணிச்சு வாசிக்கணும். நல்லா சாப்பிட்டு வளர்ந்தாங்க. நல்ல தோட்டம், நல்ல வீடு, நல்ல கிணறு, நல்ல போரிங், நல்ல நீரூற்று எல்லாம் இருக்கு. ஆனா அடுத்து என்ன நடந்தா? ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி, இதெல்லாம் இருந்த வேளை, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு. கீழ்ப்படியாதவர்களாகி, வாசிங்க, கண்டினியூ. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய். யாருக்கு விரோதமாய்? பாஸ்டருக்கு விரோதமா? முறுமுறுக்கிறது பாஸ்டர் விரோதமா? சபைக்கு விரோதமா? ஊழியத்துக்கு விரோதமா? உன்னை ஜனிப்பித்த கர்த்தருக்கு விரோதமாய். அல்லேலூயா. அங்கரிக்கிறியா? யாருக்கு விரோதமாய் பேச்சு? கர்த்தருக்கு விரோதமாய். வாசிங்க. உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்து வசனத்தை தூர போட்டாங்க. என் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் விட்டுட்டாங்க. ஓசியாவில் சொல்லுது. வசனத்தை தூர போட்டான். வசனம் அது என்ன? அது போடா, இதான் வழி, போ. வசனம் என்ன? போ பாஸ்ரியவன், போ சொல்லவன, இதுதான் பாதை, இப்படித்தான் போகணும், இப்படித்தான் இருக்கணும். அடுத்து சொல்லுது, வாசிங்க. உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டு. ஆண்டவர் திருப்பணும்னு திட்டமிட்டாரு. புரியுதா? ஆண்டவர் உங்களை திருப்பி கொண்டு வரணும்னு திட்டம் போட்டாரு. ஆனா உங்களுக்கு திரும்ப மனசு இல்ல. உங்களுக்கு நல்ல பொதுவா சொல்றேன், திரும்பாதவங்களுக்கு எக்ஸாரோய். சிலர் சொல்லுவாங்க இங்க இல்ல அங்கன்னு. நான் இப்ப பேசுறது இங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, எதுக்கு கள்ள படம் விடணும்? திட சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற ஒரு குடும்பம் கூட விழக்கூடாது என்பது என் ஆண்டவருடைய தேவ சித்தம். ஆண்டவர் திருப்பணும்னு திருப்பியும் திட்டம் போட்டு கொண்டு வர்றாரு பாருங்க. திரும்பி வரணும், என் மகன் திரும்பி வரணும், என் மக திரும்பி வரணும், என் பிள்ளை திரும்பி வரணும். கீழ்ப்படியாமை விட்டு, வசனத்தை விட்டு தூரம் போனதுல இருந்து திருப்பி வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. நம்ம இழுத்த வில்லு இழுத்து பலமா பிடிச்சிருப்பேன், இப்படிதான் வச்சிருப்பேன், இப்படிதான் பிடிப்பேன். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கீழ்ப்படியாகாம போகும்போ, தெய்வ சப்தத்தை மீறி போகும்போ, தெய்வ சப்தத்திற்கு எதிரிட்டு செயல்படும்போ திருப்பி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பல வழிமுறைகளை எடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொப்பனத்தை காட்டுவாரு, தரிசனத்தை காட்டுவாரு, வசனத்தை சொல்லுவாரு,
இன்னைக்கு கூட வசனத்தை வச்சு திரும்பி வருவதற்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து சொல்லுது, அவர்கள் சத்துருக்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை நெருக்குகிற நெருக்க மரம் நல்லா தான் இருப்பாங்க, எங்கேயோ போய் நெருங்கி நிற்கும். நல்லா இருப்பாங்க, ஆனா நெருங்கும். நெருங்கக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். செல்வமாய் வாழ்ந்தோம், நம்ம கவனம் எங்கேயோ திரும்பிச்சு. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அவர்களை நெருக்குகிற சத்துருவின் கையில் வாசிங்க. அவர்களை ஒப்பு கொடுத்தீர். ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ ஆண்டவர் திருப்பின வேளையில திரும்ப முடியல. இப்ப நெருக்கம் அந்த வேளையில, ஓஹோ நான் அப்படி போனாண்டு இப்படி இருக்குமோ, இப்படி போனதுனால அப்படி இருக்குமோ, உடனே கொஞ்சம் அப்படி திரும்பி வந்தாங்க. வாசிங்க அந்த பைபிள்ல, அதுல சொல்லும். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்தில் இருந்து பரலோகத்தில இருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற. அப்ப நம்ம எப்ப திரும்புதமோ அப்ப சாத்தான நம்ம விட்டு விலக்குவார். பிரைஸ் தி லார்ட். எப்ப நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்ப உடனே நம்ம திரும்பினா போதும். பிசாச போன்னு ஒண்ணு சொல்லட்டான், நம்ம திரும்பினா போதும் சாத்தான அவர் பார்த்துக்கிடுவார் அடுத்த காரியம். அல்லேலூயா. திரும்ப அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதலை உண்டாக்கின போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்ல சமாதானம் தர அந்த சமாதானத்துல விசுவாச குடும்பம் நிலை நின்று வளரணும். எவ்வளவு ஆஸ்தி பெருகட்டும், உங்களுக்கு ஆஸ்தி ஜீவன் அல்ல. ஆமென். எவ்வளவு சொத்து பெருகட்டும், அது நமக்கு ஜீவன் அல்ல. ஜீவனை தந்தவர் கர்த்தர். கர்த்தருடைய சமூகத்துல இந்த நாட்கள்ல நிலைத்திருங்க. அவன் அகசியாவோட பொல்லாப்பு செய்ய திரும்பினான். இஸ்ரவேல் ஜனங்கள், நெகேமியா சொல்றாரு, அவர்கள் தேவனை விட்டு தூரம் போன வேளையில திட சாட்சியாய் கடிந்து கொண்டு கர்த்தர் திருப்புவதற்கு திட்டமிட்டார். திரும்பாத காலத்துலதான் திரும்ப வருவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஒதுக்குகிறார். திரும்பலன்னா நெருக்குகிற சாத்தானுடைய கையில கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நெருக்கம் வரும்போ உணர்வு வரணும். உணர்வு வந்து சிலருக்கு நெருக்கம் வரும்போ உணர்வு வராது, பின்ன தூஷிக்க ஆரம்பிப்பாங்க, அவதூறு பேச நான் ஜோமன் என்ன கிடைச்சு, ஆராதிச்சு என்ன கிடைச்சு, அப்படி உள்ள அநேக கேள்விகள் ஒன்னொன்னு அடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர்கள் நேரே திரும்பி தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போ மறுபடியும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் சமாதானம் வந்து மறுபடியும் பின்னிட்டு திரும்பினாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலர் ஓரோ டேனும் பின்னால போய் முன்னால வந்து ஒரு குறிப்பிட்ட பரிதி வர பின்ன போயிட்டு முன்ன வருவாங்க, மீண்டும் பின்னால போயிட்டு முன்னால வருவாங்க. இல்ல, அதே ஸ்டெப்பா வளர்ந்து கிருபையில கிறிஸ்துவில நிலை நின்று இந்த நாட்கள்ல தெய்வ பிள்ளைகள் இந்த வருஷத்துல வளரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒவ்வொரு நிலையிலையும் வளரணும். நீங்க பொல்லாப்பு செய்கிறவனோட தொடர்பு வைக்க கூடாது. தெய்வீகம் விட்டு, தெய்வ சமூகம் விட்டு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நிபந்தனைகளை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாம கிறிஸ்துவில நீங்க வேரூன்றி நில்லுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பட்டயத்துக்கு தப்பின ஜனம் வனாந்தரத்துல இரக்கம் பெற்ற வேளையில இஸ்ரவேலுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த வருஷத்துல நமக்கு இரக்கம் செய்கிற தெய்வம் இளைப்பாறுதலை தந்து கர்த்தர் நடத்துவாராக என்று சொல்லி வார்த்தையை சுருக்குகிறேன். அப்படியே எழும்பி நிற்கலாம். கர்த்தருடைய கைகளில் நம்மை முழுமையாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த காலை வேளையில, இன்று இந்த பகல் வேளையில ஒவ்வொரு குடும்பங்களுக்குள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள், அத்தனை பிள்ளைகளும் கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களில்